கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவ செய்தியினுடைய தலைப்பு நீங்கள் விசேஷமானவர்கள். எதிர்காலத்தில் போறீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். கவனிங்கள், பழைய ஏற்பாடு நாட்களிலே ஆண்டவர் ஒரு 3 நபரை தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகத்தினாலே என்ன செய்வார்? நிரப்புவார். கவனிங்க, 3 நபர்களை தேர்ந்தெடுத்து. யார் அந்த 3 நபர்கள்? பிரதான ஆசாரியர், தீர்க்கதரிசி, அப்புறம் இஸ்ரவேலின் ராஜா. கவனிங்க, இவங்களதான் கர்த்தர் என்ன செய்வார்? அபிஷேகத்தினாலே நிரப்புவார். பிரதான பாருங்க, ஆசாரியனை அபிஷேகத்தினாலே நிரப்புவார், தீர்க்கதரிசி அபிஷேகத்தினால் நிரப்புவார், இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகத்தினால் நிரப்புவார். நல்லா கவனிக்கணும், ஒட்டுமொத்த ஜனங்களை இல்லை, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை அல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களே அல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களிலே 3 பேரை மாத்திரம் தேர்ந்தெடுத்து, பிரதான ஆசாரியனை, தீர்க்கதரிசியை, இஸ்ரவேலின் ராஜா, இந்த 3 பேரை, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களிலே இந்த 3 பேரை மாத்திரம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகத்தினாலே என்ன செய்வார்? நிரப்புவார், நிரப்பினார். அப்படி என்றால் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட இந்த இஸ்ரவேலின் ராஜா, தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன், இவர்கள் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள் தெரியுமா? பாருங்க, தலைப்பு சொன்னேன், என்ன சொன்னேன்? எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? நீங்க இங்க இருக்கலாம், ஆனா உங்க மனச பிசாசு எங்க தெரியுமா கொண்டு போவான்? தாஜ்மஹால் கொண்டு போவான். இல்ல அப்படின்னா மைசூர் பிருந்தாவனத்துக்கு. ஆள் இங்கதான் இருப்பீங்க, ஆள் இங்கதான் இருப்பீங்க, ஆனா உங்க மனசு வேற எங்கேயாவது இருக்கும். அப்படி இருந்தா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க இழந்துருவீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அதனால உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கர்த்தரை எவ்வளவு பேசணும், அதனால மனதை ஒருநிலைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா மனதை உயர்த்துங்க. இந்த 3 பேரை கர்த்தர் பாருங்க அபிஷேகத்தினாலே நிரப்பினார். ஆகிய இந்த 3 பேரும் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சாதாரணமானவர்களாய் இருக்கவில்லை, இவர்கள் விசேஷமானவர்களாய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இவங்க தான் பாருங்க உயர்வு, கனம், மதிப்பு, மரியாதை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு பாருங்க மரியாதையை கொடுத்தாங்க, கனத்தை கொடுத்தாங்க, அவங்க மேன்மையா நினைச்சாங்க, மேன்மையா நடத்தினாங்க, மேன்மையா பார்த்தாங்க, உயர்வா பார்த்தாங்க, உயர்வா பேசினாங்க. ஏன்? அவங்க 3 பேருக்குள்ள என்ன இருந்தது? கர்த்தருடைய அபிஷேகம். எத்தனை ஆமென்ல போறீங்க? அப்படி என்றால் அந்த 3 பேரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார், மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். அபிஷேகத்தினால் அவரை நிரப்பி அவர்களை விசேஷமானவர்களாய், ஒரு உயர்ந்த மனிதர்களாய், மேன்மையான மனிதர்களாய். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வும் ஒரு உயர்ந்த வாழ்வு. ஒரு ஆனந்தில் பிரதான ஆசாரியனுக்கு என்னது? முன்னங்காலத்துடைய பின்னங்காலத்துடையா? சொல்லுங்க. தீர்க்கதரிசி வாயிலிருந்தால் வார்த்தை வரும். அவர் ராஜா தான் பாருங்க, ராஜா பாருங்க செல்வந்தனா இருப்பான். எத்தனை ஆமதில போறீங்க? உயர்வு வாழ்வு. காரணம் கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்? அபிஷேகத்தினாலே நிரப்பினார். ஆகையால் இந்த 3 பேரும் தேசத்திலே விசேஷமானவர்களாக இருந்தார்கள். தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? விசேஷமானவர்களாக இருந்தார்கள். காரணம் அவர்களுக்குள்ளே இருந்த அபிஷேகம்.
அவர்களுக்குள்ளே இருந்த அபிஷேகம். ரைட்? இன்னைக்கு நீங்க எல்லாம் புதிய ஏற்பாடு விசுவாசிகள். நிலவரம் இன்னைக்கும் அப்படிதானா? ஹலோ, இன்னைக்கும் அப்படிதானா? இன்னைக்கும் ஆசாரியனுக்குள்ளதான் அபிஷேகமா? ராஜாக்குள்ள மட்டும்தான் அபிஷேகமா? தீர்க்கதரிசி மட்டும்தான் அபிஷேகமா? நல்லா விளங்கிக்கோங்க. யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து இயேசுவை தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு வாய் திறந்து சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தினால என்ன செய்து விட்டார்? நிரப்பி விட்டார். வராமங்களே, அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும், இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும் நீங்கள் எல்லோரும் யாரு? விசேஷமான. பேசுறது புரியுதுன்னு சொல்ல கொண்ட கையை உயர்த்துங்க. பழைய ஏற்பாடு நாட்களில் இந்த 3 பேர் மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக விசேஷமானவர். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக யாரு? விசேஷமானவர். ஏன்னா ஆவியானவர் உங்களை என்ன பண்ணி இருக்கிறார்? அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறார். விசுவாசிகள் அயோக்கியராமங்கள ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் மதிப்பு உடையவர்கள், நீங்கள் மரியாதையானவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அதனால உலக மக்களை உங்களோடு கம்பேர் பண்ணக்கூடாது. உலக மக்களை உங்களோடு இணைத்து என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது, பேசக்கூடாது. பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஆசாரியன் எப்படி நினைச்சிருப்பான்? எப்படி சிந்திச்சிருப்பான்? ராஜா எப்படி நினைச்சிருப்பான்? எப்படி சிந்திச்சிருப்பான்? தீர்க்கதரிசி எப்படி நினைச்சிருப்பான்? சிந்திச்சிருப்பான்? ஜனங்களை காட்டினான் யாரு? மேன்மையானவர். ஒரு ஆனந்தல. அப்படி என்றால் புறச்சாதி மக்களை பார்க்கல நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள்? மேன்மையானவர். எத்தனை ஆனந்தல போறீங்க? மேன்மையானவர்கள். ஒருவேளை நீங்க பார்க்கிற புறச்சாதி ஜனங்கள் உங்களை காட்டி ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், பலவான்களா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க தான் யாரு? மேன்மையானவர். ஏன் தெரியுமா? ஆவியானவர் அவர்களை அல்ல உங்களை தான் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகத்தினால நிரப்பி. எத்தனை ஆனந்தல போறீங்க? அபிஷேகத்தினால. எப்போதும் பாருங்க, ஒரு ஆறு ஓடுவது போல உங்க இருதயத்துல மனதுல ஒரு ஓட்டம் ஓடல. என்ன ஓட்டம் தெரியுமா? நான் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆகியால் நான் சாதாரணமான பிள்ளை இல்லை. என்ன பிள்ளை? விசேஷமான பிள்ளை. என் வாழ்க்கையும் சாதாரணமான வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? விசேஷமான வாழ்க்கை. எத்தனை பேர் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வர விரும்புறீங்க? இந்த எண்ணங்கள் மனதிலே இருதயத்திலே ஓட வேண்டும். இப்படி சிந்திக்க வேண்டும். சும்மா போட்டு இல்லாமையும் குழப்பத்தையும் குறைவையும் பிரச்சனையும் அதையே பிசாசு மனதில் சொல்லும் பொழுது அதை நம்பி அதையே சிந்திச்சு அதையே யோசித்து மோசம் போகக்கூடாது. முதலாவது நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? தேவன் உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? அடிமைகளாக இருக்கல்ல, ஆளுவதற்கு. எதுவுமே ஆனந்தல போறீங்க? என்ன செய்வதற்கு? ஆளுவதற்கு. நிஜமா நீங்க ஆளுகிறவர்களா இருக்கீங்களா? நீங்க தான் ஆளுகை செய்றீங்களா? ஹலோ, இல்ல பிரச்சனை உங்களை ஆளுகை செய்தா, பாவம் உங்களை ஆளுகை செய்தா, வறுமை உங்களை ஆளுகை செய்தா, கவலை உங்களை ஆளுகை செய்தா, வேற ஏதாவது உங்களை ஆளுகை செய்தா, அப்படி என்றால் நீங்கள் யார் என்பதை இன்னும் விளங்காமல் இருக்கிறீர்கள், புரியாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். உலகத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். பிசாசின் மேலே ஆளுகை செய்ய வேண்டும். மற்ற எல்லாவற்றின் மேலே ஆளுகை செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு சிலுவையில சில மணி நேரங்கள் அடிமையாக என்ன செய்தார்? தொங்கினார். நீங்கள் விசேஷமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சிலுவையில சில மணி நேரம் எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக என்ன செய்தார்? தொங்கினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு சொல்லுமா உனக்கு ஒண்ணு இல்லை, வாழ்க்கைய பாரு, வாழ்க்கைய பாரு, உன் வீட பாரு, உன் குடும்பத்தை பாரு, ஒண்ணு இல்ல பாரு, உனக்கு என்ன இருக்கு? உனக்கு
உனக்கு என்ன இருக்கு? அது இல்ல, இது இல்ல. உனக்கு ஆரோக்கியம் இல்ல, உனக்கு நல்ல குணம் இல்ல, நல்ல சுபாவம் இல்ல, உனக்கு வருமானம் இல்ல, உனக்கு பணம் இல்ல, உனக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. பிசாசு உங்களை ஏமாற்றுவதற்கே என்ன செய்வான்? முயற்சிப்பான். ஏதேன் தோட்டத்திலே அவன் இந்த வேலையை துவங்கினான், இன்றைக்கும் அதை செய்து கொண்டு வருகிறான். நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் மட்டுப்படுத்த கூடாது. உங்களை நீங்களே தாழ்மையாக மிகவும் மோசமாக நினைக்க கூடாது. நீங்கள் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதற்குத்தான் இயேசு சிலுவைக்கு ஏறினார். ஆகையால் பழைய ஏற்பாடு நாட்கள் இந்த 3 பேர் தான் விசேஷமானவர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் யாரு? விசேஷமானவர்கள். நீங்கள் மட்டும் விசேஷமானவர்கள் அல்ல, உங்கள் சந்ததியும் சந்தானங்களும் யாரு? எத்தனை பேர் சந்தோஷம் அடைகிறீங்க? சந்தோஷம் அடைங்க. ஐயா வைக்கிறான்னு சொல்லுங்க. உங்களை மட்டும் கர்த்தர் விசேஷமான பிள்ளைகளை வைக்கலங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? விசேஷம். அவங்கள இருந்து வரப்போகிற பிள்ளைகளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? விசேஷமா. ராமஞ்சலங்களே, இதை நீங்க மறந்துடக்கூடாது. இதை நீங்க மறந்துடக்கூடாது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. சில வசனங்களை பார்க்கலாம். 139வது சங்கீத புஸ்தகம் 14வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 139 14. துதிப்பேன். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 139வது சங்கீதம் 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதக்காரர் தாவீது அவன் நினைக்கிறான், நான் சாதாரணமான அல்ல, நான் யாரு? விசேஷம். அத ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் அவன் சொல்லல, எப்பவே அவன் சொல்ல தொடங்கிட்டான். வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லேலூயா, வனாந்தரத்துல ஆடுகள் மேய்க்கும் பொழுது பேருக்குதான் அவன் ஆடு மேய்ப்பன். ஆனா அவன் இருதயத்தின் மனதின் எண்ணங்கள்லாம் யார போல? ராஜாவை போல. ஆமென். ராஜாவா நினைக்கிறான், தானே எஜமானா நினைக்கிறான், விசேஷமானவன நினைக்கிறான். தாவீதுடைய அந்த எண்ணங்கள் தான் அவனை உயர்த்தினது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் எண்ணங்கள் தான், உங்கள் எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களால் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர்வை காண்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் தாழ்வான எண்ணங்களா இருந்தா இன்னும் வாழ்க்கையில கீழே போவீங்க. முடிவு எடுக்க வேண்டியது கர்த்தர் இல்ல. அவர் ஏற்கனவே சிலுவையில முடிவு எடுத்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இன்னைக்கு அடுத்த முடிவு எடுக்க வேண்டிய அதிகாரத்தை யாரு கையில கொடுத்திருக்கிறாரு? உங்க கையில இல்ல, வாயில. எத்தனை ஆனந்தல போறீங்க? கையில இல்ல, எங்க? வாயில. எல்லாரும் சொல்லுங்க, வாயில, வாயில, வாயில. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா. எல்லா படைப்புகளை போல மனித படைப்பு அல்ல. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது போல மனுகுலத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. மனுகுலத்தை அவருடைய சாயல என்ன பண்ணி இருக்கிறாரு? சிருஷ்டித்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களா. ஒருத்தரை போல ஒருத்தர் இல்லை. சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரை போல உலகத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? சொல்லுங்க. அடிச்சு சொல்றேன், அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில இருக்கிற 600 கோடி பேரா, 600 கோடி பேரும் வேற 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 மாதிரி இருப்பாங்க. சரீர தோட்டத்துல ஏதோ 1 2 ஒத்து போகுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வித்தியாசமா, கலர்ல, உயரத்துல, ஒவ்வொன்றும்
ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. எல்லாரும் கண்ணு மட்டும்தான் பாருங்க, பிறந்த உடனே எப்படி இருந்தது அப்படி இருக்கு. மற்றதெல்லாம் போக 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 என்ன பண்ணோம்? உங்க உடம்புல வளராத ஒரு உறுப்பு என்னது? கர்த்தர் உங்க தாயோடைய கர்ப்பப்பையில ஜனிக்கும் போது கண்ணை எப்படி படைச்சாரோ, எந்த அளவு படைச்சாரோ, வெளியே வரும்போது அந்த அளவு தான், கடைசி வரைக்கும் அந்த அளவு தான். ஆனா மற்றதெல்லாம் என்ன பண்ணும்? மாறு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மாதிரி. நீங்க நல்லா கவனிங்களேன். ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற சிங்கங்களுக்கும் ஆசியா கண்டத்துல இருக்கிற சிங்கங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற சிங்கத்துக்கும் ஆசியா கண்டத்துல இருக்கிற சிங்கத்துக்கும் என்ன பாஷை வித்தியாசம் நீங்க கேட்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற சிங்கங்களுக்கு பிடரி முடி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அடி வகர்ல அப்படியே ஒரு கோடு மாதிரி போகும், தொங்கும். ஆனா ஆசியா கண்டத்துல இருக்கிற சிங்கங்களுக்கு பிடரி முடி, ஆண் சிங்கங்களுக்கு பிடரி முடி குறைவா இருக்கும். அடிவகுத்துல கோடு இருக்காது, அதாவது சதை தொங்காது அடிவகுத்துல. விலங்கையே ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார் என்றால், உங்களை என்ன அவருடைய சாயல படைத்திருக்கிறார். விலங்குகளை போல, பறவைகளை போல அல்ல. விலங்குகளை போல அல்ல, பறவைகளை போல அல்ல, பட்சிகளை போல அல்ல. விசேஷமானவர்களை படைத்து எதை ஆமஞ்சல படைங்க. ஆமா, என் பிள்ளைகளை பார்க்கும்போது நான் யாரை பார்க்கணும்னு நினைக்கணும்? என்னையவே ஒரு ஆமஞ்சலுங்களேன். அப்படின்னா நீங்கள் நானும் யாரை போல இருக்கிறோம்? அப்பாவை போல. எதை ஆமஞ்சல படைங்க. அப்பாவை போல. அதெல்லாம் விசேஷமானவர்கள். நீங்க விசேஷமானவர்கள். யாரு கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. யாரையாவது உங்களுக்கு முன்மாதிரியை வச்சு ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க விசேஷமா. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு தனித்துவத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமா, ஏற்றுக்கொண்ட ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுல நில்லுங்க. நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எப்படி படைச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். எப்படி படைச்சிருக்கிறார் பாருங்க. கண்ணுக்கு மேல கரெக்டா இமைய வச்சிருக்கிறார் இல்லையா? ஆண்களுக்கு மூக்குக்கு கீழே என்னது சொல்லுங்க? மீச இல்லையா? அப்புறம் பாருங்க, வாய்க்கு மேல என்ன இருக்குது? மறுபடியும் மீசைன்னு சொல்லிடுறாங்க. என்ன இருக்கு? மூக்கு. அந்த மூக்குல இருக்கிற துவாரம் எப்படி இருக்கு? மேல இருக்கா கீழே இருக்கா? சொல்லுங்க. துவாரம் மேல இருக்கா கீழே இருக்கா? ஏன் கீழே இருக்கு? நான் ஆராய்ச்சி பண்ணேன். நான் ஒரு நாள் பாருங்க, ஆமா, காலவாசல் சிக்னல்ல இருக்கும் போது எனக்கு பாருங்க டக்குன்னு பாருங்க ஆவியான இதை வெளிப்பட்டு நான் ஆராய்ச்சி பண்ணேன். அப்ப மழை பெஞ்சு என்ன பெஞ்சிட்டு இருந்தது? மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆண்டவர் சர்வ ஞானி. ஒரு ஆண்டு சொல்லுவோமா? மூக்குக்கு ஓட்டை எங்க வச்சிருக்கிறாரு? கீழே. ஒருவேளை மூக்குக்கு ஓட்டைய மேல வச்சிருந்தா மழை பெய்யும் போதெல்லாம் மழை தண்ணி எங்க போகும்? அத சொல்லுங்க. மூக்குக்குள்ள போய் எங்க போயிடும்? உள்ள போயிடும். அது மாத்திரம் இல்ல, மூக்குக்குள்ள பாத்தீங்கன்னா முடியா இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு பொல்யூஷன் எப்படி இருக்கு சொல்லவே வேணாம். அந்த நச்சு காற்றை தூசியெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு தான் மூக்குக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? முடி வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஒருவேளை மூக்குக்கு ஓட்ட மேல இருந்து ஒரு கட்டடத்தை உடைக்கும் போது பக்கத்துல போய் இருந்தா கட்டடம் உடைஞ்சு எல்லாம் எதுக்குள்ள விழுந்துடும்? மூக்குக்குள்ள விழுந்துடும் பாருங்க. ஒருவேளை கண்ணுக்கு இமை வைக்காம விட்டு இருந்தாருன்னா, நல்ல கவனிங்க, இமை வைக்காம விட்டு இருந்தாருன்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்னதான் போட்டுக்கணும்? கண்ணாடி தான். கண்ணு நல்ல கண்ணா இருந்தாலும் என்ன போட்டுக்கணும்? கண்ணாடி தான். ஏன்னா பாதுகாப்பு வேணும் இல்லையா? பார்த்து 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 மனுகுலத்தை என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். அதனால் தாவீது அதை கண்டுபிடித்தான். மனுகுலத்தை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? என்ன எப்படி உண்டாக்கினார்? பிரமிக்கத்தக்க. ஆமா, உங்களை பார்க்கும்போது எப்படி எப்படி இருக்கலாம்? பிரமிப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாரும் கண்ணாடி பார்க்கறீங்களா? பார்க்கலையா? கண்ணாடி பார்க்காதவர்கள் யாராவது இங்கே உண்டா? ஹலோ, பார்க்குறீங்களா? ஆமா,
கண்ணாடியில நம்மளை பார்த்து ரசிப்போமா ரசிக்க மாட்டோமா? ஆனா சொல்லுங்க, வெட்கப்படாம சொல்லுங்க. ரசிப்பீங்களா ரசிக்க மாட்டீங்களா? நல்லா ரசிங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? கண்ணாடியில நாமே பார்த்து என்ன பண்றோம்? ஆமா, எப்படி இருக்கிற, அழகா இருக்கிற. ஆனா யாரு படைச்சா? ஒரு ஆமென் சொல்லுங்களா? உங்க சரீரத்தை பார்க்க நீங்க கண்ணாடிய பாக்குறீங்க, அதுக்கு முதல் பார்க்கல கண்ணாடி இருக்கு. அப்போ உங்க இருதயத்தை மனதை பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணும்ல, அதுக்கும் கண்ணாடி இருக்கு. அது என்ன கண்ணாடி? இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி நீங்க பார்த்தா உங்க இருதயம் அழகா இருக்கு, உங்க மனசு அழகா இருக்கு, உங்க வாழ்க்கை அழகா இருக்கு. இருதயத்துல நீங்க விசேஷமானவர்கள், மனதிலே விசேஷமானவர்கள், உங்க வாழ்க்கையில விசேஷமானவர் என்பது தெரியும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? சொல்லணும், ஆண்டவர் என்ன எப்படி படைத்திருக்கிறாரு? பிரமிக்கத்தக்க அதிசயம். நீங்களாம் அதிசயம். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ஆமா. ஒரு பிரதருக்கு பாருங்க, அவங்க பேர் அப்படி எப்படி வச்சிருந்தாங்க? அதிசயம் வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க எல்லாருமே யாரு? அதிசயம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு அதிசயம், நீங்க ஒரு அதிசயம். இந்த உலகத்துல ஏதாவது பிரமிப்பான ஒரு படைப்பு உள்ள பொருளை பார்த்தோன்னா அதிசயம் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அதிசயமா அதிசயமா பார்ப்பாங்க. பாருங்க, காணாத கண்ட எப்படி பார்ப்பாங்க? அதிசயம் அப்படி பார்ப்பாங்க இல்லையா? ஆனா நீங்க தான் யாரு? அதிசயம். அத நீங்க நம்பணும். எதுவுமே ஆமஞ்சல போறீங்க. ஆமா, சொல்லுங்க, கையை வைத்து, நான் ஒரு அதிசயம், நான் ஒரு அதிசயம். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துங்க, பார்த்து சொல்லணும், நீங்க ஒரு அதிசயம், நீங்க ஒரு. ஆமா, உள்ள பல்ல கடிச்சிட்டு வெளியே அதிசயம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. பாருங்க, உள்ள வன்மத்தையும் எரிச்சலையும் முறுமுறுப்பையும் வச்சுக்கிட்டு பகை எண்ணெயும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு அதிசயம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. புரியுதா? உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கிறது? நீங்க ராத்திரி வானத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மொட்டை மாடியில போய் ராத்திரி வானத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன சொல்லிக்கும்? சொல்லுங்க, என்ன சொல்லிக்கும்? நட்சத்திரம் என்ன பண்ணும்? சொல்லி. இதெல்லாம் யாருடைய கிரியைகள்? கர்த்தருடைய. எப்படி இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நாளா மதுரை புள்ள இல்ல. ஆமா, ரொம்ப இடத்துல ஆண்டவர் என்னதான் போட்டிருந்தாரு? சொல்லுங்க, ஏசி தான் போட்டிருந்தாரு. எப்படி இருந்தது மனதுக்கு? சொல்லு இல்லையா? அப்படிதான் பாருங்க, எல்லாம் அதிசயமா. எப்படி அதிசயம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் அதிசயம், அதுவும் என்னது? அதிசயம். நீங்களும் விசேஷமானவர்கள், அதுவும் என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது எடுத்து சத்தமா வாசிங்க. என்ன எடுக்கலையா? எடுத்தீங்களா இல்லையா? ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்தது, என் மதில்கள் எப்போது உனக்கு முன் இருக்கிறது. ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் இப்படி சொல்றார்? சிலரை ஜனங்களுக்கு ஏன் இப்படி சொன்னார்? இன்னைக்கு ஏன் உங்களுக்கு இப்படி சொல்றார்? இன்னைக்கு ஏன் நமக்கு ஆண்டவர் இப்படி சொல்றார்? ஆண்டவர் அவருடைய கையில உங்களை என்ன பண்ணிருக்கிறாரா? வரைஞ்சு இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? மறக்காம இருக்கு. எத்தனை அமைஞ்சிட போறீங்க? மறக்காம. இயேசுடைய உள்ளங்கையில, ஓரமா இல்ல, எங்க வரைஞ்சிருக்கிறாரு? சொல்லுங்க, எங்க வரைஞ்சிருக்கிறாரு? உள்ளங்கையில வச்சிருக்கிறார். உள்ளங்கையில என்ன பண்ணிருக்கிறாருன்னா வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. பாருங்க, வரைஞ்சு வச்சிருக்கிறார். இயேசுடைய உள்ளங்கையில வரைகிறதுக்கு அவர் என்ன
பாருங்க, மைய பயன்படுத்தினாரு, என்ன ஹெச்ச பயன்படுத்தினாரு, வேற என்ன இருக்குது, வேற எதை பயன்படுத்தினாருன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், அது அழியாதது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுடைய உள்ளங்கையில உங்களை வரைஞ்சிட்டாரு. ஆமா, அழியவே அழியா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அழியவே அழியா. உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு பாருங்க, வரைஞ்சி வரைஞ்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கையில வச்சிருக்கிறார், உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறார். அழியாம இருக்கிறதுக்காக பாருங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாரு பாருங்க. வேற அவர் படைத்த வேற எந்த உயிரினங்களை பார்த்து அப்படி ஆண்டவர் சொல்லல. அவருடைய சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆமா, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க, கையை கொடுத்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க, உங்களை இயேசு உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு. நல்லா அழகா உங்களை அழகா உங்க வாழ்க்கைய அழகா இயேசு வரைஞ்சிருக்கிறாரு. அதனால நீங்க அழகா இருக்கீங்க, உங்க வாழ்க்கையும் அழகா இருக்குது. சிறப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கீங்க, கருப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கீங்க, குட்டையா இருந்தாலும் அழகா தான் இருக்கீங்க, நெட்டையா இருந்தாலும் அழகா தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்க யார் தெரியுமா? விசேஷமா. பாருங்க, உன்னத பாட்டுல ஒரு வசனம் வரும், கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறார், சிகப்பா இருக்கிறவங்கள எங்களை பார்த்து நீங்க கோவிக்க வேண்டாம். அப்படி வசனம் சொல்லியிருந்தா வசனத்தை நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன். ஆனா மொத்தத்துல நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் பார்வையில? அழகா இருக்கிறீங்கன்னா என்னன்னா விசேஷமானவர்களா. ஆமென். அதனால நீங்க விசேஷமானவர்கள். அதனால ஆண்டவருடைய நிறைவை யோசிங்க, ஆண்டவருடைய நன்மைகளை யோசிங்க, அவர்களுக்கு கொடுத்த ஈவுகளை யோசிங்க, அவர்களுக்கு கொடுத்த சமாதானத்தை யோசிங்க, அவர்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளை யோசிங்க, உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியம், சுகத்தை, பிள்ளைகளை யோசிங்க, உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை யோசிங்க, அபிஷேகத்தை யோசிங்க. பிசாசு சொல்றதை என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க, அதை மனதில் அனுமதிக்காதீங்க, மனதில் அனுமதிக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வேகமா ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் எடுத்துக்கோ, ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எல்லாரும் இந்த வசனத்தை கவனிங்க. ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், நரை வயது மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன், தாங்குவேன். அதுல முதிர் வயது, அப்புறம் நரை வயது. நான் கிடையாது. எல்லாம் கவனிங்க. முதிர் வயது வந்து பாருங்க 70, நரை வயது பாருங்க 80 தாண்டி 120. எத்தனை அமைஞ்சல போறீங்க? கவனிங்க. அப்படி செய்வேன், முதிர் வயது வரைக்கும், நரை வயது வரைக்கும் உங்களை எப்படி வச்சிருப்பேன், விசேஷமான. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகத்தினாலே. யாரும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க. அபிஷேகம் என்ன செய்யும், நுகத்தெரிய உரிக்கும். அபிஷேகம் நுகங்களை என்ன பண்ணும், உரிக்கும். அப்படிங்க. நான் முதிர் வயது வரைக்கும், உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், நர வயது வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் என்ன செய்வேன். என கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும்
கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க. இப்பெல்லாம் ஆசீர்வதிக்கிறது இல்லைங்க, மறந்துட்டாருங்க. கர்த்தர் முன்னாடி ஜெபத்துக்கு பதில் தந்தாருங்க, இப்பெல்லாம் தர்றது இல்லைங்க. இல்லைங்க, அவர் செய்து வந்தார், செய்து வருகிறார், செய்து கொண்டே இருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஏந்துவேன். ஒரு தகப்பனை போல இயேசு என்ன செய்கிறார்? உங்களை தோள் மேலே போட்டு சுமந்து போவோம். உங்க வாழ்க்கை லகுவான வாழ்க்கை. எது ராமன் சொல்லுவாங்க, ரொம்பலாம் போட்டு அழுத்திக்கிறோம். நாங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு. எது ராமன் சொல்லல, எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க, வாழ்க்கை ரொம்ப சூப்பரா சூப்பரா இருக்குது. ஏன்னா சூப்பரான ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அப்படின்னா மற்றதெல்லாம் பேப்பரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா புரியலையா? ஏசுனாத சூப்பர், மற்றதெல்லாம் சுமப்பேன் சுமப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவாரா? ஏந்துவேன். உங்க யார் ஏந்துறா? கர்த்தர். உங்க வாழ்க்கையை யார் ஏந்துறா? கர்த்தர். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் யார் ஏந்துறா? கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஏந்துவேன்னா பாதுகாப்பு. சுமப்பேன், அப்புறம் ஏந்துவேன். ஏந்துவேன்னா பாதுகாப்பேன். அதனால கர்த்தருடைய அனுமதி இல்லாம உங்க தலையில இருந்து ஒரு ரோமம் கூட கீழே என்ன செய்யாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம உங்க தலையில இருந்து ஒரு மயிறு கூட கீழே என்ன செய்யாது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க எல்லாம் என் தலையை என்ன செய்யக்கூடாது, பார்க்க. புரியுதா? கவனிங்க. அப்புறம் மூணாவது என்னது? தப்புவிப்பேன். என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். எத்தனை பேர் ஆனந்தில போறீங்க? ஆமா, கர்த்தர் உங்களை தப்புவித்தார், இனிமேலும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஏங்க கர்த்தர் உங்களை தப்புவித்தார்? ஏன் இன்னும் உங்களை தப்புவிக்க ஆயத்தமா இருக்கிறார்? அதனால நீங்க எந்த பிசாசின் காரியத்திலையும் அகப்பட்டு கொள்ள மாட்டீர்கள். வேடன் வைத்த கண்ணியிலே நீங்கள் அகப்பட மாட்டீர்கள். பிசாசு வைத்த தீமையிலே நீங்கள் அகப்பட மாட்டீர்கள். ஆமென். ஏன்னா உங்களை தப்புவிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் விசேஷமானவர். உங்களை விசேஷமானவராக வச்சிரு. ஆமென் சொல்லுவாங்க. பாருங்க, சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஏசாயா தான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். நீ தண்ணீரை கடக்கும் போதும், ஆமா, அந்த வசனம் கொஞ்சம் எடுத்தோம் டக்குன்னு. 43:2. வேகமா 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 எடுத்தீங்களா? ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். இருப்பேன், புரளுவதில்லை, வேகாதிருப்பாய். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஏன்னா இன்னைக்கு இயேசு யாரா இருக்கிறாரு? உங்களை தப்புவிக்கிறவர். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? தப்புவிக்கிறவர். எந்த தீமையிலும் உங்களை அகப்பட விட மாட்டார். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? எந்த பிரச்சனையிலையும் உங்களை அகப்பட விட மாட்டார். ஏனென்றால் அவர் தப்புவிக்கிறவர். ஆமென் சொல்லுவாமா? மரண கண்ணியிலிருந்து தப்புவிக்கிறவர். மற்ற எல்லாவற்றிலிருந்து யாரு? தப்புவிக்கிறவர். மரண வாசலில் இருந்து தப்புவிக்கிறவர். இதை நான் சொல்றேன். தப்புவிப்பேன். நீ
தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் பேர் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? பற்றா. இப்படியாய் கர்த்தர் உங்களை தப்புவித்தார். இனிமேலும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். 10 மாதங்கள் தப்புவித்த தேவன் இன்னும் 2 மாதங்கள் என்ன செய்வார்? அடுத்த வருஷத்துல என்ன செய்வார்? ஆனா நீங்கள் நானும் என்ன ஸ்தானத்துல இருக்கணும்? விசேஷம். அந்த இடத்தை விட்டு கீழே என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இறங்க மாட்டேன்னு சொன்னா கையெழுத்துறாங்க. உங்க ஸ்தானத்தை விட்டு கீழே என்ன செய்யக்கூடாது? நீங்க ஆண்டவர் பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி பிசாசு காரியத்தில் இடம் கொடுக்க, பிசாசு காரியத்தில் ஈடுபடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி உலக காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? ஈடுபட கூடாது. ஈடுபட்டீங்களா? போன வாரம் ஈடுபட்டீங்களா? எத்தனை பேர் ஈடுபட்டீங்க? ஈடுபட்டிருந்தா கர்த்தருக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும். ஆனாலும் கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாரு? அதனால நான் அதையே பண்ணி கிருபையை போக்கடிப்பேன்னு நினைச்சீங்கன்னா உங்களை போல் பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் யாரு? விசேஷம். என்ன பாஸ்டர் அப்படியும் கொண்டு போறீங்க? அப்புறம் இப்படியும் நாங்க அப்படியும் கொண்டு போவோம், இப்படியும் கொண்டு போவோம். அதனாலதான் நாங்க யாரு? பிரசங்கியாளர். கவனிங்க பாருங்க. பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஒரே காலகட்டத்துல கர்த்தர் 2 பேர் அபிஷேகத்தினால நிரப்பினார். கவனிங்க. பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஒரே காலகட்டத்துல 2 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். யாரு? 2 பேர் யாரு? இன்னொரு ஆளு சாமுவேல கர்த்தர் அபிஷேகம். சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசிங்க. சாமுவேல் கடைசி நியாயாதிபதி, முதல் தீர்க்கதரிசி. அப்ப இந்த சாமுவேல் முதலாவது யார் அபிஷேகத்தில் நிரப்பினார்? சவுல். யார? சவுல். இரண்டாவது யார் அபிஷேகத்தினால நிரப்பினாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. இந்த 2 பேரையும் அபிஷேகத்தினால நிரப்பும் பொழுது 2 பேரும் வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க? தாழ்ந்த நிலைமையில். சவுல் என்ன பார்க்கிறோம்? உங்க வேத அறிவை பார்ப்போம். சவுல் என்ன பார்க்கிறோம்? நல்ல நாடகம் பார்க்கிறது, நல்ல சினிமா பார்க்கிறது, நல்ல 4 பேர் 8 பேரை கூட்டி வச்சு அரட்டை அடிக்கிறது, புரணி பேசுறது. அடிப்படை சம்பவமே பைபிள்ல இருந்து தெரியும். சவுல் என்ன கோத்திரம்? பென்னியமின் கோத்திரம். சவுல் என்ன கோத்திரம்? பென்னியமின் கோத்திரம். இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்துல பென்னியமின் கோத்திரம் என்ன கோத்திரம்? சிறிய கோத்திரம். கவனிக்கிறீங்களா? இல்ல நீங்க தனியா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆவியானவர் கவனிக்கிறார் உங்க பிரசங்கத்தை. கவனிங்க. அப்ப பாருங்க, சவுல் பென்னியமின் கோத்திரம். 12 கோத்திரத்துல பென்னியமின் கோத்திரம் என்ன கோத்திரம்? எனக்கு உலக படிப்பு ரொம்ப கம்மி தான். உலக படிப்பு சொற்பம். ஆனா கர்த்தருடைய கிருபையினால ஓரளவுக்கு எனக்கு வேதம் தெரியும். பலத்த வேட்டைக்காரன் யாரு? தெரிஞ்சவங்க கை மட்டும் உயர்த்துங்க. உங்க வேத அறிவை பார்ப்போம். பலத்த வேட்டைக்காரன் யாரு? பரவாயில்ல, கைதான் வைக்க சொன்னேன். பலத்த வேட்டைக்காரன் யாரு? நல்ல கை ஊத்தினாதான் வாய்ப்பு கொடுக்கப்படும். பலத்த வேட்டைக்காரன் நிம்ரோத் யாரு?
நிம்ரோத். வேலை வேலை வேலைன்னு ஓடக்கூடாது. தொழில் 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 ஓடக்கூடாது. வியாபாரம் வியாபாரம் வேலை ஓடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் அமரணும். வேதத்தை திறக்கணும். இயேசுவே வேதத்தை திறந்து தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை வாசித்தார். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். ஒன்று என்ன இல்லாத இருக்காது, ஜோடி இல்லாத இருக்காது. 10 முறை பைபிளை முடிச்சவங்க கை தூக்குங்க. 5 முறை முடிச்சவங்க தூக்குங்க. 5 முறை. 3 முறை முடிச்சவங்க தூக்குங்க. 2 முறை. 1 முறையாவது முடிச்சவங்க கை தூக்குங்க. 1 முறையாவது. 1 முறையாவது. என் வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பைபிளை கையில தூக்கிட்டு வர்றான். நல்லதுதான். அடையாளத்துக்கு இல்லைங்க. நாங்க கிறிஸ்தவங்க, சபைக்கு போறவங்க அடையாளத்துக்கு இல்ல. அதுல சில பேர் பைபிளை தூக்கிட்டு வர்றது இல்ல. பைபிளை தூக்கிட்டு வந்தா ஏதோ அவமானம் போல. வேதத்தை நீங்கள் சுமந்தால் இந்த வேதம் உங்களை சுமக்கும். ஆமீன். ஒரு சில பேர் மறுபடியும் சொல்ற, வேதத்தை நீங்கள் சுமந்தால் இந்த வேதம் உங்களை என்ன பண்ணும்? ஆமா. சும்மா உங்க அறிவு உங்க அது இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. கர்த்தரை குறித்து தெரிஞ்சுக்கணும். உங்களை யாரை போல தாழ்த்தணும்? சின்ன பிள்ளைய போல. உங்களுக்கு ரொம்ப தெரியும்னா பைபிளை கற்றுக்கொள்வதற்கு அது உதவவே உதவாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தன்னைத்தான் தாழ்த்துவன் என்ன பண்ணுவான்? இந்த பைபிள ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தது யாரு தெரிஞ்ச மட்டும் கை தூக்குங்க. சொல்ல வேண்டாம். சரி, தெரிஞ்சது. யாரு? மெத்துசலா. மெத்துசலாக்கு அடுத்தபடியா ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தது யாரு? சரியா? அதனால தாவி பாருங்க, சவுல் அவன் பென்னியமின் கோத்திரத்தை சார்ந்தவன். இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தில் பென்னியம் கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம். அப்புறம் பாருங்க, தாவீதை சாமுவேல் அபிஷேகத்தினால அபிஷேகம் பண்ணாரு. ஆமா, தாவீது என்ன கோத்திரம் சொல்லுங்க? என்ன கோத்திரம்? யூத கோத்திரம். இந்த யூத கோத்திரம் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்ட கோத்திரம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன கோத்திரத்தில் பிறந்தாரு? யூத கோத்திரம். பாரம்பரிய மக்களுக்கு தான் வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாதுன்னா நீங்கள் அப்படி இருந்துடாதீங்க. அவங்க போவாங்க, போட்ட பிராண்டி சட்டையோட போவாங்க, வருவாங்க, உடுத்துற புடவையோட போவாங்க, வருவாங்க. ஆமா, போகும்போது மினுக்குவாங்க, அங்கேயும் மினுக்குவாங்க, வீட்லயும் மினுக்குவாங்க. வேதத்தை திறந்து பழகுனாதான் நீங்க ஜொலிக்க முடியாது. மேல ஆமஞ்சல போறீங்க. ஜொலிக்கணும். என்ன செய்யணும்? ஜொலிக்கணும். ஜொலிக்கணும். வேதத்தை கையாண்டு வேதத்துல பல சத்தியங்கள் அறிந்து என்ன பண்ணணும்? ஜொலிக்கணும். ரைட். சரி, இதுல என்னங்க விஷயம் என்னங்க இருக்குது? நல்லா கவனிங்க. முடிக்க போறேன். நீங்கள் விசேஷமானவர்கள் இல்லையா? 2 பேரையும் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் எப்படி இருந்தாங்க? சாதாரணமா தான் இருந்தாங்க. இப்ப சவுல பாருங்க, கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அபிஷேகம் பண்றாரு. இப்ப சவுல் சாதாரண சவுல் யாராயிட்டாரு? இஸ்ரவேலுக்கு ராஜா. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? இப்ப தேசத்து மக்கள் யாரு பேச்ச கேட்கணும்? ராஜா. பெரிய ஆள் ஆயிட்டார். ஒரு ஆமஞ்சல் இல்ல. ஆனா சவுலுக்கு என்ன வீங்கிருச்சு? சொல்லுங்க. அட சொல்லுங்க. சவுலுக்கு என்ன வீங்கினது? மண்டை வீங்கிருச்சு. நம்மளும் கொஞ்சம் கவனமா என்ன செய்யணும்? இருக்கணும். பாருங்க, எத்தனை பேர் கவனமா இருக்க விரும்புறீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம். சவுலுக்கு மண்டை வீங்கினதுனால சவுல இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? தள்ளி விட்டார். சாமுவேல்ட்ட பேசுறா பாருங்க. சவுல நான் நிராகரிச்சுட்டேன், நீ போய் என்ன பண்ண? ஈசாயின் குமாரன், கடைசி குமாரன் என்ன பண்ண?
அபிஷேகம் பண்ணு. அவன் என்ன மேய்ச்சிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்பாவும் மதிக்கல, கூட பிறந்தவங்க மதிக்கல பாருங்க. வா, நீ தான் எனக்கு வேணும். இப்போ தாவீதை என்ன பண்ண? கர்த்தர் அபிஷேகத்தினால நிரப்புகிறார். அவர் சமஸ்த இஸ்ரவேலை எத்தனை வருஷம் ஆண்டான் சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷம் கொடிகட்டி பறந்தான். ஒரு ஆயிரம் சொல்லுங்க. 40 வருஷம் கொடிகட்டி பறந்தான். ஆனா தாவீது ராஜாவா இருக்கும் போது பல யுத்தங்கள் நடந்தது. பல யுத்தங்கள் நடந்தாலும் ஆட்சி என்ன செய்ய முடியல? கவுக்க முடியல. எத்தனை ஆயிரம் சொல்ல பாருங்க. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன வேலை செஞ்சது? அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவனுக்கு ஒரு செய்தியை சொன்னது. என்ன செய்தது? செய்தி, நீ யாரு? விசேஷமான. மத்த ராஜாவை போல இல்ல தாவீது, நீ யாரு? ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அதனால நீ விசேஷமான ராஜா. எதவை ஆனந்தில போறீங்க? அதனால புதிய ஏற்பாடு நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறாரு. அதனால நீங்க எல்லாரும் யாரா இருக்கிறீங்க? விசேஷமானவர்கள். கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் விசேஷமான கர்த்தருடைய பிள்ளை. காரணம், ஆவியானவர் என்னை அபிஷேகத்தினாலே நிறைத்திருக்கிறார். இத என்ன செய்யக்கூடாதுன்னா மறக்கவே கூடாது. மறக்கவே கூடாது. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம்.